எழுச்சி மிகு எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு 51 சட்டமன்ற தொகுதி, ஆவடி சட்டமன்ற தொகுதி, 2 சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் இந்த பகுதியிலே கடல் போல் காட்சியளிக்கின்றது. இந்த பகுதி அதிர்கின்றது. அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்றது. எழுச்சியிலே எழுச்சி ஆரவாரம் இதுக்கே வெற்றியின் சாட்சி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ, மாவட்ட கழக செயலாளர், அருமை சகோதரர் திரு வி அலெக்சாண்டர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு எஸ் அப்துல் ரஹீமான் அவர்களே, இந்த 2 தொகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவிச்சார் திரு IS இன்பத்துறை அவர்களே, அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திருவேற்காடு பா சீனிவாசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரு கழக செயலாளர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்றைக்கு IJK, தமிழ் மாநில காங்கிரஸ், இன்றைக்கு நம்ம இப்போ ஜெகன்மூர்த்தி அவருடைய கட்சியுடைய பொறுப்பாளர்கள், ஏனும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, வரியிருந்து திரளாக குழுமைக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முழக்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இங்க மதுரையில் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்லியிருக்கின்றார். யார் துரோகி? திரு ஸ்டாலின் துரோகி. திரு கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோக செயல், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஸ்டாலின் தான் துரோகி. துரோகி என்று அடையாளம் காட்டப்படுகின்ற நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு நிறைவு பெற இருக்கின்றது. 2021 இருந்து 2026 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? என்ன பலன் கிடைச்சது? கிடைச்சது திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடக்குதில்ல? உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களுக்கு போதைக்கு அடிமையாக்கிய துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். நாம் அழகழகாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகளை சீரழித்தவர். இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாரே திரு ஸ்டாலின் அவர்கள். மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கிறாரே திரு ஸ்டாலின் அவர்கள். பல முறை எடுத்து சொன்னேன், அவர் செவிசாய்க்கவில்லை. தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும். பல முறை எச்சரிக்கை விட்டோம்.
அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா இந்த போதைப் பொருள் அதிகமாக விற்பதே திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான். உண்மைதானே? மாணவர்களை, இளைஞர்களை, பொதுமக்களை சீரழித்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானே? ஆக அவ்வளவு எரிச்சல். 5 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. வேற என்ன செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு?